உங்க ஸ்கூல் டேஸ்ல நான் மேல காமிச்சிருக்க புக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளாச்சு பாத்திருப்பீங்க. ஆமாங்க. இந்த புக் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இல்லையா? நான் உங்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறேன். நம்மள எல்லாரும் ஸ்கூல் பிரேயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நின்னுகிட்டு இருப்பாரு. அவர்தான் திடீர்னு ஸ்டேஜ் மேல ஏறி நின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாய் சொல்லிட்டு கையில இருக்க பேப்பர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட கட கடன்னு வெட்டுவாரு. திடீர்னு வெட்டி நாலா மடிப்பாரு. இங்கிட்டு ஒரு மடி, அங்கிட்டு ஒரு மடி. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைடுல ஒரு வெட்டு அண்ட் சென்டரா ஒரு வெட்டுன்னு சொல்லி வெட்டி கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே விரல அப்படியே செங்குத்தா நிறுத்தி அதை அப்படியே மேல இருந்து கீழே அப்படியே இறக்குவாரு பாருங்க. இறக்கி அப்படியே தூக்கி காமிச்சா அழகான தாமரை பூ மக்களே. அதுக்கப்புறம் புக்ல இருக்க ஒவ்வொரு கிராஃப்டா செஞ்சு காட்டுவாரு. தாஜ்மஹால் செய்வாரு, புறா செய்வாரு, இப்படி அப்படின்னு தான் வெட்டுவாரு. திடீர்னு ஓபன் பண்ணா புறா வந்துரும். அதுக்கப்புறம் 4-5 இடத்துல பேப்பரை வெட்டுவாரு. வெட்டிட்டு ஓபன் பண்ணா அழகான டிசைன் உள்ள ஒரு பேப்பர் வந்துரும். அதுக்கப்புறம் பேப்பர் எல்லாம் ஒட்டி 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 கழுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலையா போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ பேப்பர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ செய்வாங்க. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் செஞ்சு காட்டுவாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே வியப்பா இருக்கும். எப்படா அந்த புக்கை வாங்கிட்டா இது எல்லாமே செஞ்சிடலாமா? அப்படியே சிலிர்த்து போய் சில்லறை எல்லாம் செதற விட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், ஐ நீட் திஸ் ஆன் மை டெஸ்க் நவ அப்படி சொல்லிட்டு, மாப்பிள்ள இந்த புக்கை எப்படியா நான் வாங்கியே ஆவேன் அப்படி சொல்லிட்டு வெறியோட இருந்து எங்க அப்பாட்ட எஸ்பி ஒரு 30 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட போய் கேட்டா எங்க அப்பா வந்து அப்படியே செவிட்லயே அடிச்சு அதுக்கப்புறம் என்ன அழுது புரண்டு அப்பா எனக்கு கண்டிப்பா இது வேணும்பா அப்படி சொல்லி கெஞ்சி கூத்தாடி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து வாங்குவேன். நான் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து பேஜை ஓபன் பண்ணா அந்த லோட்டஸ் கிராஃப்ட் தான். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லோட்டஸ் கிராஃப்ட் தான் பண்ணேன். அவங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்டிலா பேப்பர் தருவானுங்க. ஆனா நம்ம பண்ணா மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேப்பரோ 3 பேப்பர் தான் ஏதோ கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு அதுல இருக்க ஒரு கிராஃப்ட் கூட பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன அந்த பேப்பர் யூஸ் பண்ண மனசு இல்ல, அதனால ரஃப் நோட்ல இருக்க பேப்பரை கிழிச்சு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த புக்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோ அதை அப்படியே படிச்சு முதலில் பேப்பரை 4ஆக மடிக்கவும், பிறகு இடத்திலிருந்து வலதுபுறமாக கட் செய்யவும், அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் ஸ்டெப் அந்த விரலை வச்சு இப்ப நம்ம அமுக்குனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம லோட்டஸ் வந்துரும். அப்படியே அவரை மாதிரி நானும் அப்படியே செங்குத்தா விரல நிறுத்தி மேல இருந்து அப்படியே செங்குத்தா கீழே இறக்குறேன். அப்படியே மேல இருந்து கீழே வந்து பேப்பர் பண்டில். ஐயோ பேப்பர் பண்டல். அவரு பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா லோட்டஸா வரும். நான் பண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் பந்தா வரும். நானும் எவ்வளவு தடவை ட்ரை பண்ணிட்டேன். அந்த லோட்டஸ் வந்து எனக்கு ஒழுங்கா வந்ததே கிடையாது. எனக்கு ஒழுங்கா செய்ய தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா அவர்லாம் பண்ணும்போது எல்லா கிராஃப்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் செஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம பண்ணோம் அப்படின்னா 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிரும். ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு தடவை கூட ஒழுங்கா லோட்டஸ் வந்ததே கிடையாது. இந்த புக் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புக். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஃப்ட்லாம் வேற பயங்கரமா பண்ணுவேனா. சோ எனக்கு இந்த புக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல இந்த புக்கை வாங்கிருக்கீங்களா இல்லையா? வாங்கிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.